ஏன் நீ தீங்கை நீ காணாது இருப்பாய்? கர்த்தர் நடுவில் இருக்கிறார். ஆமே. இங்க ஏன் நான் காண மாட்டேன்னு சொல்றேன் அப்படின்னா, கர்த்தர் நடுவில் இருக்கிறதுனால. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும். சும்மா தீங்கை காணாது இருப்பாய் அப்படி இல்லை. கர்த்தர் நடுவில் இருக்கிறதுனால நான் என்ன செய்ய மாட்டேன், தீங்கை காணாது இருப்பேன். அதை சேர்த்து சேர்த்து சொல்லணும். கர்த்தரை மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. ஆமே. ஆமா. அப்ப கர்த்தரை நடுவுல தான் இருக்கிறார் என்பதை நீங்க மறந்து போய்விடக்கூடாது. அது எங்கேயோ இருக்கிறார், நம்மளை விட்டு விலகி போயிட்டாரு போல இருக்க நினைக்காதீங்க. கர்த்தர் எங்கதான் இருக்கிறாரு, நம்மளோட தான் இருக்கிறார், நம்ம நடுவுல தான் இருக்கிறாரு. ஆமே. நம்ம நடுவுல தான் இருக்கிறாரு. சோத்திரம். ஆகவே கம்பீரித்து பாடுங்க. சோத்திரம். கம்பீரித்து பாடு. இதோ நான் உங்கள் நடுவில் வந்து உங்கள் வாசம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன். ஆமென். சீயோன் குமாரத்திங்கிற இடத்துல உங்க பேரை போட்டுக்கோங்க. கம்பீரித்து பாடு. எப்படி பாடு? கம்பீரமா பாடும். சோகமா பாடக்கூடாது. கப்பல் கவுந்தது போல பாடக்கூடாது. கப்பல் கவரல. அல்லேலூயா. கப்பல் கவுந்தது போல அப்படியே சோக முகமா ஏதோ அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. சீயோன் குமாரத்தியே என்ன செய்? சத்தமா சொல்லுங்க. கம்பீரித்து பாடு. சரி 2:10. இதோ நான் வந்து எங்க வாசம் பண்ணுவேன்? ஒரு ஓரத்துல வாசம் பண்றேன். ஏன் சொன்னாரு? நடுவில் வாசம் பண்ணுவேன். அவர் நடுவில் வந்து விட்டா எல்லா பிரச்சனையும் அவர் டேக்கிள் பண்ணிடுவார். எல்லா பிரச்சனையும் அவர் கையில் எடுத்து விடுவார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் பிரச்சனையில அவர் கையில் எடுப்பாரு. அவர் கையில் எடுத்தா பிரச்சனை நிக்க முடியுமா? எங்க நிக்க முடியாது. ஒரு 5 அப்பத்தை 2 மீனை கையில எடுத்தாரு, 1000 பெருக ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. சோத்திரம். அன்பானவர்களே, அவர் கையில் எடுத்துட்டார் அப்படின்னாவே என்னதான் ஒரு விடுதலை, ஒரு ஆசீர்வாதம். எனக்கு அன்பானவர்களே பாருங்க, அவர் அமர்ந்து போதகம் பண்ணுவதற்கு பேதுரு தன்னுடைய படகை கொடுத்தான். அவ்வளவுதான். உடனே பாருங்க அந்த படகை பாருங்க நிரம்பிட்டார். ஆமே. அவர்கிட்ட எதை கொடுத்தோமோ ஆண்டு என்ன பண்ணிடுவார், அதை நிரம்பி விடுவா. ஆமே. ஸ்தோத்திரம். எனக்கு அந்த நடுவில் வந்து விடுவா. வாழ்க்கை நடுவில், பிரச்சனை நடுவில் வந்துட்டாருன்னா பிரச்சனை அப்படி தவிடுபடி ஆயிடும். சுவாசிக்கிறீங்களா? ஆமே. ஆமே சொல்லுங்க. ஆமே. சுவாசிங்க. ஆமே சொன்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஆகும். யோசிக்கவே வேண்டாம். வீட்டுல போய் ஆகுன்னு சொல்ல பாருங்க. எங்க ஆகும்?